நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் தொடர்ந்து பெரும்பான்மை சமூக மக்களை இந்துக்களுடைய மனதையும் புண்படுத்துகிற நிகழ்வாகவே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். கரூரில் நேற்று 41 பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கியிருக்கிறார்கள். உண்மையிலே நான் அதை மனதார வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள 181 அரசு கலைக்கல்லூரிகளில் 125 கல்லூரி முதல்வர்கள் பணியிடம் காலியாக உள்ளது. அதேபோல அனைத்து கல்லூரிகளிலும் தமிழகத்தில் 9000 கல்லூரி பேராசிரியர் இடங்கள் காலியாக இருக்கிறது. 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளது. உதவி பேராசிரியர் இடங்கள் காலியாக உள்ளது. அரசு பள்ளிகளில் 30,000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்களும் 20,000க்கும் மேற்பட்ட பட்டதாரி ஆசிரியர்களும் பணியிடம் காலியாக இருக்கிறது. 7,000க்கும் மேற்பட்ட அரசு செவிலியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளது. நீலகிரி மின்சார வாரியத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 61 காலி இடங்கள் இருக்கிறது. அதையும் நிறைவு செய்ய முடியாமல் இந்த அரசு 41 பேரை கொடுத்தது என்று சொன்னால், தன்னுடைய கூட்டத்திற்கு வந்தவர்களுக்கு மட்டும் இவ்வளவு முன்னுரிமை கொடுத்தால் மற்றவர்களுக்கு இதே முன்னுரிமையோடு கொடுக்க வேண்டும். இதே மாதிரி போக்குவரத்து துறை, மின்சாரத்துறையினுடைய வாரிசு அடிப்படையில் நிறைய பேருக்கு பணியிடங்கள் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதையும் முயற்சி செய்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் தமிழ் தாய் வாழ்த்து முதலிடம் இருந்தால் நல்லது தானே. நமது இந்திய நாடு தேசிய கீதமாக இருந்தாலும் தமிழ் மொழியாக இருந்தாலும் இரண்டையும் ஒன்றாகத்தான் நான் பார்க்கிறேன். எப்படி எப்படி சொல்றீங்க? இப்ப நாங்களும் என்ன தப்புன்னு சொல்லல. இந்த இவ்வளவு பேர் நான் சொன்ன பட்டியலிட்டு சொன்ன இவ்வளவு பேர் கொடுத்து விட்டு இவர்களுக்கு அதுக்கு பிறகு கொடுத்தா நான் நாங்கள் மறக்க மாட்டோம். யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும், அரசாங்கம் உதவி செஞ்சாலும் அதை நாங்கள் மறுத்து சொல்வதற்கு இல்லை. ஆனால் அரசு கலைக்கல்லூரிகளில் 181 கலைக்கல்லூரியில் 125 பிரின்சிபல் இல்ல, உதவி பேராசிரியர் 9,000 பேர் இல்ல, அரசு செவிலியர்கள் 7,000 பேருக்கு வேலை இல்ல. இதையெல்லாம் கொடுத்து விட்டு கொடுக்கலாம். ஏன் உங்க பொதுக்கூட்டத்துக்கு வந்ததுனால மட்டும் ஏன் முன்னுரிமை கொடுக்குறீங்க? எல்லா மக்களும் ஒண்ணுதானே. அப்படியே அதாவது மத்திய அரசு, பாரத நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய தலைவர். இந்தோனேஷியா நாட்டுக்கு போனாலும் சரி, அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, ஒரு முஸ்லீம் நாடு இந்தோனேஷியா நாடு, அங்க என்ன வரவேற்பு கொடுக்கறாங்க? நியூசிலாந்துக்கு போறாங்க, நியூசிலாந்திலே பாரம்பரிய வரவேற்பை கொடுக்கிறாங்க. 39 நாடுகளுடைய விருதுகளை பெற்றிருக்கிறார். தொடர்ந்து 2029 தேர்தலாக இருந்தாலும் சரி, அல்லது அதற்கு அடுத்தால் வரக்கூடிய தேர்தலாக இருந்தாலும், எத்தனை தேர்தலாக இருந்தாலும் இந்திய நாட்டை பொறுத்த மட்டிலும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் வருவார்கள். யாரும் அவர்களை எதிர்த்து நிற்பதற்கு முறையான ஆட்கள் இல்லை. ஆகவே பயந்து போய் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்களும் மற்றபடி உள்ள கட்சிகளை சேர்ந்தவர்களும் ஓரணியில் திரள வேண்டும், ஓரணியில் திரள வேண்டும் சொன்னார். நீங்க எத்தனை அணியில வேணாலும் திரண்டு போலாம், ஆனா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. நான் இதை மட்டும் இல்லைங்க, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, யார் அந்த பட்டியலை சேர்த்துக்கிடுங்க, நிச்சயமாக வராது. அதாவது நிச்சயமாக யாராக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட நபர்கள் நான் சொல்றேன், உங்க ஆளு எங்க ஆளுன்னு பிரிச்சு பார்க்க கூடாது. ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு முதலமைச்சரா வந்துட்டார், இதுக்கு முன்னால ஒரு நடிகராக இருந்தார், இன்னைக்கு முதலமைச்சரா வந்திருக்காரு. எனக்கும் அவர் தான் முதலமைச்சர், உங்களுக்கும் அவர் தான் முதலமைச்சர். இதுல ஏன் பாரபட்சம் காட்டுறீங்க? இல்ல, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நான் சொல்றேன், 240 எம்பி
1700 மேல எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. இந்த கட்சியை யாராலும் பிரித்து பார்க்கவோ பிளவுபடுத்தவோ முடியாது. நான் கேட்கிறேன், முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் அவர்கள் 12 மணிக்கு வாரன்னு சொல்லிட்டு ராத்திரி 7 மணிக்கு தான் வந்தார். அப்ப அதுக்கு யார் காரணம்? 12 மணிக்கு வந்திருந்தா இந்த கூட்ட நெரிசல் இவ்வளவு வந்திருக்காது இல்ல. தமிழக வெற்றி கழகத்திற்கு மக்களுக்கு என்ன செய்ய வேண்டிய எண்ணம் இதுவரைக்கும் அவர்களுக்கு கிடையாது. என்ன பண்ண வேண்டும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தொகுதி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது தெரியாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு டிஎஸ்பியை பிடிச்சு அடிச்சிருக்காங்க, கையை பிடிச்சு கடிக்கிறான். ஒரு எம்எல்ஏவுடைய படத்தை போட்டுட்டு வரும்போது அதை தடுத்து நிப்பாட்டும் போது டிஎஸ்பி கையை பிடிச்சு கடிக்கிறாங்க. ஒரு இடத்துலன்னா பெண்கள் எல்லாம் பாலியல் வன்கொடுமைக்கு பாழாக்குறாங்க. ஆக தமிழக வெற்றி கழகத்தை இந்த மாதிரி செய்யக்கூடிய இதுவரையிலும் முதலமைச்சர் கண்டித்திருக்காரா? எப்படி என்ன ஆட்சி நடைபெறுகிறது எங்களுக்கு என்ன ஒண்ணுமே புரியல. தேர்தல் வரட்டும், அதெல்லாம் பார்க்கலாம். செப்டம்பர் மாதம் வந்து பண்றாங்க. ஆனால் மகளிருக்கு கொடுத்த பிரத்யேகமான அறிக்கை 2020 அதாவது இந்த அரசு நிறைய ஆட்சிக்கு வருவதனால நிறைய அறிவிப்புகள் அறிவிச்சாங்க, நிறைய திட்டங்கள் அறிவிச்சு அதன் மூலம் வந்தாங்க. ஆனா இப்ப என்னன்னாக்கி 2500 கொடுப்பேன்னு சொன்னாங்க, பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் ஒரு 5 மணி நேரம் வேணும் உங்களுக்கு, அவ்வளோத்தையும் சொல்லிட்டே போகணும்னா. இதை எதையுமே செய்யல. ஸ்டுடியோவில் என்ன காட்சிகள் நடைபெறுகிறதோ அதே தான் இப்ப நம்ம டிவியில பார்த்துட்டு இருக்கோம். சினிமா மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பெண்கள்லாம் சொன்னாங்க, எங்க அண்ணன் வந்த உடனே அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னாங்க. இப்ப அண்ணனுக்கு பாக்கெட்டே இல்ல, கருப்பு சட்டை போட்டு கருவில் இருக்காரு, பாக்கெட்டே வச்சுக்கல. நிறைய பேர் இந்த இளைஞர்கள் என்ன மோகத்தில் இருக்காங்க அப்படிங்கறது அது தெரியல. நான் முதலமைச்சரையோ யாரையும் குறை சொல்லல. வாக்களித்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி என்ன, நிறைவேற்றி விட்டீர்களா இல்லையா? சட்ட ஒழுங்கு சரியா இருக்கா இல்லையா? ஒரு நாளைக்கு 3 கற்பழிப்பு சம்பவம், 3 வயசு குழந்தை முதல் 80 வயசு பெண்கள் வரை. 2 நாளைக்கு 3 படுகொலை நடக்குது நாடு முழுக்க. நீ மீடியாவுக்கு உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இருந்தா கூட ஒரு ஆட்சி வந்த உடனே 50 நாள் தான் ஆட்சி, குறை சொல்ல விரும்பல. ஆனாலும் தொடர்ந்து அவங்களால எதுவும் நடத்த முடியலங்கிற வருத்தத்தில் நான் இதையெல்லாம் பதிவு செய்கிறேன்.